Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Samsons Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் எஸ்எம்சி வச்சுட்டு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து லோட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடு. ஓகேங்களா? ஸோ யூஎஸ்டி கேடு டிஸ்கார்டில் நான் என்ன கொடுத்துருந்தேன்னா இந்த விக்கிலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? யூஎஸ்டி கேடு டெய்லி மேக் இட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்துக்க சொல்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே போகலாம், எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த விக்கில் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். 4 ஹவரில் ரீஃபண்ட் பண்ணிட்டு போகிறோம். நமக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம 15 மினிட்ஸ் வந்து போகிறோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் மார்க்கெட் இந்த ஹையை தூக்கிட்டு ஹையை வந்து ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸ்வீப்னு வந்து போட்டுக்கலாம். ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா சப்ளை வந்து மிட்டிகேட் பண்ணல. ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு இங்கே நடந்து மார்க்கெட் கீழே வருது. நம்ம இந்த லோ எடுத்துட்டா கன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஆனால் இந்த லோ வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹையை போய் எடுத்துருச்சு. ஹையை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். அப்போ நமக்கு லோ அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ சோச் இப்போது ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆமாம் தானே? ஸோ நம்ம என்ன நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் முன்னாடி போயிடுவேன். ஏன்னா சப்ளைவை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி மார்க்கெட் என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான். அப்படியும் இங்கே வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் நமக்கு லோ இங்கே இருக்குது. இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நமக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி இருக்குது. ஸோ இதையும் மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த லோவை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ பிஓஎஸ் இந்த லோவை வந்து மார்க்கெட் கொடுத்துட்டான். ஸோ எகெயின் சப்ளையில் வந்து மார்க்கெட் மிட்டிகேட்டட். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்தது தான் டிஸ்கார்டில். ஓகே, இங்கெல்லாம் மிட்டிகேட் நடந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த சப்ளையில் செல் வந்து போகலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த சப்ளையில் செல்லுனா நம்ம அப்படியே போய் டேரெக்டாக என்ட்ரி போக மாட்டோம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து தான் போவோம். ஸோ 4 ஹவரில் இந்த இடத்துல செல் வந்து கொடுத்துருக்கேன். டிபியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டிபி செட் பண்ணிட்டாலே போதும். இதுவே நமக்கு டிபி போதும். ஏன்னா கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரி போகிறன்றப்போ நமக்கு ரிவார்டுன்றது ரொம்ப பெருசாக தான் வரும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த லோ மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த லோவை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இந்த லோவே வந்து நமக்கு டிபியாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? சரி, ஓகே. ஏன் நான் வந்து இந்த இடத்துல செல்லு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்த டெய்லி இல்லை வீக்லிலே பார்க்கலாம். வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி இந்த ஹையை போய் தூக்கணும், மார்க்கெட் பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு டிமாண்டில் இருந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு டிமாண்டில் இருந்து மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்கான்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம டெய்லியில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்வீப் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸ்வீப் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அதோட சப்ளைலே கண்ட்ரோல் எடுத்து நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளானை வந்து போடலாம். ஓகேங்களா? ஏன்னா பை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிமாண்டில் இருந்து பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்போ அது இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கும்
சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்டு பையில் இருக்குது. நம்ம ஸ்வீப்பை கன்சிடர் பண்ணிக்கிட்டு செல் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ரிஸ்க் என்ட்ரி தான். இருந்தாலும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் நம்ம சேஃபர் சைடில் இருக்கலாம். ஸோ இப்போது ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ப்ரெஷர் வந்து கீழே இருக்குது அப்படின்றனால நம்ம இந்த ட்ரேடை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இது மட்டும் அப்டேட் கொடுக்குறேன். இந்த சப்ளையில் நமக்கு செல் வந்து இருக்குது. கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம வந்து செல் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த மார்க்கிங் வந்து டிஸ்கார்டில் கொடுத்த மார்க்கிங். ஓகே, இப்போ நமக்கு லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப பொறுமையாக மார்க்கெட் மேலே ஏறி போயிட்டுருக்கான். ஸோ இதை வந்து லிக்விடிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ட்ரி, வித்தவுட் கன்ஃபர்மேஷன் நோ என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நமக்கு அங்கே ட்ரேடு கிடையாது. அந்த இடத்த விட்டு நம்ம தள்ளி வந்துடணும். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஐயோ இன்னைக்கு சும்மா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ட்ரேடை போடக்கூடாது. தப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே, வேறு அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இதில் பை கொடுத்தா ஸ்கேல்ப்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். இந்த ஹை வரைக்கும் கிடையாதுங்க. ஒரு சின்ன சின்ன ஸ்கேல்ப் வந்து ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நாளைக்கு நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.